நாங்களும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் செயல்பட்டவர்கள், தமிழரசு கட்சியாக செயல்பட்டவர்கள். ஊழல், மோசடி, லஞ்சம், கொலை, கொள்ளை, கடத்தல், கப்பம் வாங்குதல் போன்ற செயற்பாடுகளுக்கு எதிரானவர்கள் நாங்கள். ஆனால் கடந்த காலத்தில் இப்போது ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதாவது பிள்ளையான், கருணா, வியாழேந்திரன் போன்றவர்கள் இணைந்து ஒரு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி இருப்பதாக ஊடகங்கள் மூலமாகவும் உங்களது கேள்வி மூலமாகவும் நான் அறிந்து கொண்டேன். ஆனால் நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், நீதிமன்ற தீர்ப்பொன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்ட விடயத்தை அவ்வாறே சொல்லுகின்றேன். பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த 4 மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. நாங்கள் சொல்லவில்லை, மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. ஆகவே கூட்டமைப்பு அமைப்பது என்பது சாதாரண விடயமாக இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டமைப்புக்கு உரியவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு காலத்தில் ஒரு விடுதலை போராட்டம் என்பதை ஒரு உரிமையோடு போராடிய ஒரு கட்டமைப்பில் இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த இயக்கத்தை பிளந்து கொண்டு வந்து அந்த இயக்கத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் என்று கூட சொல்லுகின்றார்கள், மக்கள் சொல்லுகின்றார்கள்.